நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். அண்ணா, தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலம்னா, வளர்ந்த மாநிலத்துல கள்ளச்சாராய சாவு என்பது 1980 90ல பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக போன ஆண்டு 22, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40ஐ தொட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றுல நாம் பார்த்தது கிடையாதுங்க அண்ணா. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட தெளிவாக எப்படி சொல்ல முடியுங்க அண்ணா. இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தால் 2006 to 11 சேலத்துல கள்ளச்சாராய சாவு, கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு, மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி. ஸோ வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் இந்த சிஸ்டம் நடக்குது. அதனால தான் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்ல என்ன கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கிருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா. இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். எங்களுக்கு 50,000 கோடி ரெவென்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக சொன்னதை தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360ல சொன்னதை தான் நம்ம சொல்றோங்க. நான் புதுசா சொல்லல. இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றனால கள்ளச்சாராயத்தெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கண்ணா. அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு. இந்த விவகாரத்தை நம்ம அரசியலா பார்க்க வேண்டாம், அனைத்து அரசியல் கட்சியும் சமூக அமைப்புக்கும் பொறுப்பு இருக்குன்னு மார்க்சிஸ்ட் மாநில இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவினுடைய அடிமையா. கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல களத்தில் இருப்பாங்க. ஆனா தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க. இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன் மற்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றது இல்லை? இந்த பிரச்சனைல மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க? ஏன் டாஸ்மார்க்கை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல? ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா? அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடம் பிறண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுதுங்க. நிச்சயமா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்கண்ணா. கண்டிப்பாக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ். யாரு வந்து விற்கிறாங்க? எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சியில் விற்க முடியும்? கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து 150 மீட்டர்னே. இதெல்லாம் யாரு வேலை? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், நுண்ணறிவு பிரிவு. இதற்கென்று சிவப்பு படை இருக்கு. தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணணும். இந்த மலை என்ன வீரப்பங்காடானா? இதனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அவங்க இன்டெலிஜென்ஸை அலர்ட்ல வச்சுக்கணும். மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். யாரு வர்றாங்க, யாரு காய்ச்சறாங்க. ஒருவேளை உங்க மெத்தனால் சொல்றாங்கன்னா எங்கிருந்து வருது, இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது, அதையும் கண்காணிக்கணும். எதையுமே செய்யாம பொதுவாக. ஏன்னா அரசு ஏன் பிரஷரை போடலினா, ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க. இதெல்லாம் அரசு பிரஷர் போடணும். ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாஸ்மார்க்கினுடைய ஆஃப் டேக் சேல்ஸ் அதை ஒரு மாசமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு டாஸ்மார்க் சேல்ஸை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க. டாஸ்மார்க்கில் வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க. அந்த மீட்டிங்கை சிஎம் ஏன் போடக்கூடாது? எத்தனை கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க, அந்த மீட்டிங்க கோட்டையில் முதலமைச்சர் போட்டிருக்கணுமா இல்லையாங்கண்ணா? இன்னைக்கு 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்றனால தவறு செய்ததற்காக நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எல்லா பழியும் அதிகாரிகள் மேல போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரர்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நியாயங்கண்ணா? நாங்கன்னா கரெக்டுங்கண்ணா. நாங்க ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோங்கண்ணா. போன வருஷம் ஆளுநருக்கு அதை சமர்ப்பிச்சிருக்கிறோம். எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு 313 பக்கம். அதுல எப்படி தமிழகத்தில் டாஸ்மார்க்கை ஒழிக்கிறது, எப்படி வருமானத்தை ஈட்டுறது, ஒரு வருடத்திற்கு எப்படி 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கை மூடிட்டு தென்னை மரம் பனைமரம் மூலமா கொண்டு வர்றோங்கிற ஆய்வறிக்கை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோங்கண்ணா. முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்கண்ணா. இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மார்க்கை மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை
மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஆனால் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க அமைச்சர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறோம். பிஜேபி சொல்லியிருக்காங்க, இந்த ஆய்வறிக்கையில என்ன தவறுன்னு நீங்க கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு அதான் நான் சொல்றேங்கன்னா, இன்னைக்கு நீங்க உங்க செய்தி சேனல் நான் பார்த்தேன், கள்ளச்சாராய் இவர் தான் வித்தாங்கன்னு சில வீட்டில் ரைடு பண்றீங்க. எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு. எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு? என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா? இல்ல நான் இன்னைக்கு காலையில் வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சனா? ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா இல்ல தலைநகரத்தோட கேபிட்டல் சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்குலாம் விற்க முடியாதுங்கண்ணா. எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சுறாங்க, அங்க போய் குடிச்சாங்க. இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் 50ல கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க. இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் 3 நாள் குடிச்சவங்க, ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது. 5 ml 3 முறை. அதனால தான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க. அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும். ஒரு கமிட்டி போறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போகணும், அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க, அங்கே 6 பேர் இறந்துருக்கிறாங்க, அங்கே வெயிட் பண்ணிருக்கிறாங்க, கோச்சிக்காதீங்கன்னா. நன்றி.